ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஏசுஸோட ROG Phone 5 இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது அன்பாக்ஸ் பண்ணி அப்படி ஏசுஸ் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இதெல்லாம் பார்க்கலாமே. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா கேமர்ஸ்காண்டியே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏசுஸோட ROG Phone 3லே ஏசுஸ் வந்து நல்லா ஸ்பெசிஃபிகேஷன்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இங்கே ROG 5க்கு என்ன பண்ணியிருக்காங்க, நல்லா அப்கிரேட் பண்ணியிருக்காங்களா, இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதனால வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், முழுமையாக பாருங்கள். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி, பாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோனை நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறையா தீம்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய பிக்சர் போட்டு நிறைய தீம்ஸ் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக நம்ம எந்த பாக்ஸ்லையும் பார்க்காது. ஓகே, ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏசுஸோட ஸ்டைல்லே சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ கேஸ் இருக்குது, ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ண நல்ல ஒரு குவாலிட்டிலே கொடுத்துருக்காங்க இந்த ஏரோ கேஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏசுஸோட ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. கொஞ்சம் ஏசுஸ் ROGயோட ஸ்டிக்கர்ஸ் வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாக்ஸில் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ROG Phone 5 இருக்குது. ஃபோன் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரொடெக்ட் ஆகி வந்திருக்கு. நம்ம ப்ரொடெக்டிவ் ராப்பர் ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை நம்ம சைடில் வச்சுருவோம். பாக்ஸில் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு நம்ம வருவோம். நெக்ஸ்ட் பாக்ஸில் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 வாட்க்கான சார்ஜிங் அடாப்டர் இருக்குது, பிளாக் கலரில் இருக்குது. அண்ட் டைப் சி சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ண இதுவும் பிளாக் கலரில் இருக்குது. கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சீல் ரப்பர் கொடுக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு எக்ஸ்ட்ராவாக இவங்க தராங்க. இது வந்து நான் வீடியோக்குள்ளே சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாக்ஸில் இருக்குது. இப்போ நம்ம இதெல்லாம் சைடில் வச்சுட்டு இந்த ஃபோனுக்கு வருவோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபோனோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டியை பற்றி பார்த்துருவோம். இங்கே டிசைன்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணியிருக்காங்க. அங்கே நடுவில் அந்த RGBயோட சிம்பிள் இருக்குது. எப்பயும் போல் டிசைன் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பார்க்க நல்லா இருக்கா நல்ல இல்லைன்னு. பில் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிளாஸ் பேக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொடெக்ஷன்னு பார்த்தீங்கன்னா கார்னிங் கொர்லா கிளாஸோட 3 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பற்றி பார்த்துருவோம். ஃபோனோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் லாக் அன்லாக் பட்டன் இருக்குது. அதுக்கு மேலே வால்யூம் அப் அண்ட் பட்டன் இருக்குது. அண்ட் பிரைமரி மைக்ரோஃபோன் தந்திருக்காங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஏர் ட்ரிகர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட ரைட் சைடில் டாப்லேயும் கீழேயும் ஏர் ட்ரிகர்ஸ் தந்திருக்காங்க. ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டைப் சி போர்ட் இருக்குது. அண்ட் ஏரோ கூலர் மாட்டுற மாதிரி ஒரு போர்ட் தந்திருக்காங்க. பாக்ஸில் வந்து நம்மளுக்கு ஒரு சீல் ரப்பர் தந்திருப்பாங்க. அது வந்து இங்கே மாட்டுறதுக்கு தான். இங்கே ஏற்கனவே ஒன்று மாட்டியிருக்கோம், அது காணா போச்சுன்னா பாக்ஸில் இருக்கிறத வச்சு நீங்கள் மாட்டிக்கலாம். எக்ஸ்ட்ராவாக பாக்ஸில் தந்திருக்காங்க. அண்ட் சிம் ட்ரே பாக்ஸ் தந்திருக்காங்க. லெஃப்ட் சைடில் அப்படியே கீழே சிம் ட்ரே பாக்ஸ் தந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டியூல் சிம் போட்டுக்கலாம். சிம் ட்ரே ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக தந்திருக்காங்க. அப்படியே ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா பிளெயினாக இருக்குது. ஆனால் ஒரே ஒரு மைக் மட்டும் தந்திருக்காங்க கார்னரில். அப்படியே ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா பிரைமரி மைக்ரோஃபோன் இருக்குது, டைப் சி சார்ஜிங் போட்டு இருக்குது. அண்ட் 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் தந்திருக்காங்க. இங்கே ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே இயர்பீஸில் ஒரு ஸ்பீக்கர் தந்திருக்காங்க. அது வந்து உங்களுக்கு ஸ்பீக்கராக ஒர்க் ஆகும். கீழே அந்த பாட்டம் ஃபயரிங்கில் ஸ்பீக்கர் ஒன்று தந்திருக்காங்க. அதனால நீங்கள் கேம் விளாட்றப்ப இங்கேருந்து சவுண்ட் வரும். கையை வச்சு அடைச்சா கூட சவுண்ட் வராமல் இருக்காது. ஓகே, இப்போ நம்ம இந்த ஃபோனோட முன்னாடி பார்த்துருவோம். ஒரு கேமர்ஸ்க்கு தேவை நல்ல ஒரு டிஸ்பிளே தான். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 6.78 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே தராங்க. பிக்சல் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 2448x1080 பிக்சல் ரெசல்யூஷன் தராங்க. இங்கே ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அண்ட் 300 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட்டு இருக்குது. டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா HDR10+ சப்போர்ட் இருக்குது. டிஸ்பிளேக்கு ப்ரொடெக்ஷன்னு பார்த்தீங்கன்னா கார்னிங் கொர்லா கிளாஸோட லேட்டஸ்ட் வெர்ஷன் கார்னிங் கொர்லா கிளாஸ் விக்டர்ஸ் ப்ரொடெக்ஷன் தந்திருக்காங்க. ஓவரால் டிஸ்பிளே பார்த்தா நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஹை ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. நீங்கள் நல்லாவே ஸ்மூத்தாக விளையாடலாம். அதே மாதிரி நீங்கள் ரெஃப்ரெஷ் ரேட் வேணுன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். 120 ஹெர்ட்ஸுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை 60 ஹெர்ட்ஸுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது உங்கள் இஷ்டம். இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ மோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரெஃப்ரெஷ் ரேட் உங்களுக்கு செட் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கேம் விளாண்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரெஃப்ரெஷ் ரேட் செட் ஆகும். ஸ்க்ரால் பண்ணி யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நார்மல் ரெஃப்ரெஷ் ரேட் செட் ஆகும். உங்களுக்கு வேணும்னா ஆட்டோ மோட நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே பெசல்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே கீழே கேமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பெசல்ஸ் தராங்க. மேலே இருக்க பெசல்ஸில் தான் நம்மளுக்கு செல்ஃபி கேமரா இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 24 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. f2.45 அப்பச்சரில் தந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட பின்னாடி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பின்னாடி இந்த கேமராஸை பற்றி பார்த்துருவோம். இங்கே கேமராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. அது பக்கத்தில் அப்படியே ஒரு LED ஃப்ளாஷ் இருக்குது. 64 மெகாபிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா தந்திருக்காங்க f1.8 அப்பச்சரில். அடுத்தது பார்த்தீங்கன்னா 13 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா f2.4 அப்பச்சரில்.
5 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ கேமரா 2.0 அப்பச்சரில். கேமர்ஸுக்கு இந்த கேமரா போதும்னு நான் நினைக்கிறேன். உங்கள் கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த கேமராஸோட வீடியோ ரெக்கார்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 8K வரைக்கும் வீடியோ எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்படியே அங்கே பின்னாடி நடுவில் பார்த்தீங்கன்னா RGB லைட் இருக்குது. இந்த ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 6000 mAhக்கான ஒரு பேட்டரி தந்திருக்காங்க. இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா பிரித்து தந்திருக்காங்க. டபுள் பேட்டரியாக 3000 சார்ஜிங் சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வந்து 30 வாட்க்கான சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. ஆனால் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 65 வாட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். நீங்கள் தனியாக வேணால் வாங்கி சார்ஜ் போட்டுக்கலாம். 65 அடாப்டர் தனியாக வாங்கி நீங்கள் வேணால் சார்ஜ் போட்டுக்கலாம். ஆனால் பாக்ஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் 30 வாட் அடாப்டர் தான். கேமராஸுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மைக் தந்திருக்காங்க. ஓவராலாக இங்கே பார்த்தீங்கன்னா 4 மைக் தந்திருக்காங்க. ஃபோனோட ரைட் சைடில் மேலே கீழே பின்னாடின்னு 4 மைக் தந்திருக்காங்க. இதனால நீங்கள் கேம்ஸ் விளாண்டுட்டு கம்யூனிகேட் பண்ணும்போது நல்லாவே ரெஸ்பான்ஸ் இருக்கும், ஆடியோ ரெஸ்பான்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட OS அண்ட் ப்ராசஸர் டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துருவோம். இந்த ஃபோனோட OSன்னு பார்த்தீங்கன்னா ROG OS தராங்க. கிட்டத்தட்ட ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி உங்களுக்கு தரும். இது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு லெவல் மேலே ரன் ஆகுது. இந்த ஃபோனோட ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா குவால்காமோட லேட்டஸ்ட் அட்வான்ஸ்டு ப்ராசஸர் ஸ்னாப்ட்ராகன் 888 ப்ராசஸர் தராங்க. இந்த ஃபோனோட GPUன்னு பார்த்தீங்கன்னா அட்ரினோ 660க்கான ஒரு GPU தந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 5G சப்போர்ட் இருக்குது. இந்த ஃபோனோட ரேம் டைப்புன்னு பார்த்தீங்கன்னா LPDDR5 ரேம் டைப் தராங்க. ஸ்டோரேஜ் டைப்புன்னு பார்த்தீங்கன்னா UFS 3.1க்கான ஒரு ஸ்டோரேஜ் டைப் தராங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஏர் ட்ரிகர்ஸ் தந்திருக்காங்க. ஓகேவா, இந்த ஏர் ட்ரிகர்ஸை வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் தந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏர் ட்ரிகர்ஸ் வந்து ஷூட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம், இல்லை கன் லோட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். இது கேம்ஸுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் நார்மல் ஆப்ஸு கூட யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி இது நீங்களே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்குள்ளே போய் இந்த ஏர் ட்ரிகரை யூஸ் பண்ணி ஆடும்போது நல்ல ஒரு வேறு லெவலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தரும் நம்மளுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர் ஆக்டிவ் கூலர் பட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுற மாட்டாங்க, நீங்கள் தனியாக வாங்குற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஹையர் எண்ட் வேரியண்ட்டில் தான் இன்க்ளூட் பண்ணுவாங்க. இந்த ஏர் கூலரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3.5mm ஜாக் இருக்குது. இந்த கூலர்லேயும் நம்மளுக்கு வந்து ஏர் ட்ரிகர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் சார்ஜ்லாம் போட தேவையில்ல, நீங்கள் அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபேஸ் அன்லாக் சென்சார் இருக்குது அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அவைலபிளாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தந்திருக்காங்க. 2 சென்சாருமே இவங்க நம்மளுக்கு தந்திருக்காங்க. இந்த ஃபோனோட வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 242 கிராம் வெயிட் தராங்க. ஃபோன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியான ஃபோனு தான். இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துருவோம். இங்கே Asus பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் பேரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 4 ஸ்டோரேஜ் வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ஹையர் எண்ட் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா Asus ROG 5 Ultimate. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 80,000 ரூபா. இதில் பார்த்தீங்கன்னா 18GB ரேம் இருக்குது, 512 GB ஸ்டோரேஜ் தந்திருக்காங்க இந்த வேரியண்ட்டில். இதுதான் ஹையர் எண்ட் வேரியண்ட். அடுத்த வேரியண்ட் பார்த்தீங்கன்னா Asus ROG Phone 5 Pro லான்ச் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 16GB RAM 512GB ஸ்டோரேஜ். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 70,000 ரூபாய்க்கு செட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 12GB RAM 256GB ஸ்டோரேஜோட 58,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த வேரியண்ட் பார்த்தீங்கன்னா Asus ROG 5 8GB + 128GB ஸ்டோரேஜ். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய்க்கு செட் பண்ணியிருக்காங்க வாங்குற மாதிரி. நீங்கள் ப்ரோ இல்லைன்னா அல்டிமேட் வெர்ஷன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர் கூலர் ஃப்ரீயாக தருவாங்க பாக்ஸ்லேயே. இந்த ப்ரைஸை பற்றி உங்கள் கருத்தை வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், போய் பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.